ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகாஸ் எங்கள் வீட்டு சமையல். நான் இன்றைக்கி என்ன ஷேர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொன்னால், நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருந்தேங்க. அங்கே இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை நான் மட்டும் ரசித்தா பத்தாது, நீங்களும் சேர்ந்து ரசிக்கணுங்கிறக்காக தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அங்கே அவ்வளோ செடி கொடிகள் அவ்வளோ பச்சை பசேல்னு இருந்தது. அது மட்டும் இல்லாத அவங்க வீட்டில் மாடி தோட்டம் அந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருக்காங்க. அதை எல்லாமே நான் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சேன். அதனால தாங்க இந்த வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஊருக்குள்ளே என்ட்ராயிட்ருக்கோம். ஊருக்குள்ளே நம்ம நுழையும் போதே பாருங்கள் எவ்வளோ பச்சை பசேல்னு, நம்ம கண்ணு கெட்டின வரைக்கும் எல்லாமே பச்சை பசேல்னு தான் இருக்குது. பார்க்கவே அவ்வளோ நல்லா இருக்குது. அதுவும் இந்த கிளைமேட்டுக்கும் பச்சை பசேல்னு நம்ம பார்க்குறக்கும் கண்ணுக்கு அவ்வளோ குளிர்ச்சியாக இருக்குது. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இதை பார்க்கும்போது. பாருங்கள், அந்த தென்னை மரம் சுற்றி அந்த தென்னந்தோப்பு நடுவில் இப்போ அந்த பம்ப் செட்டில் தண்ணி போகுது. இதெல்லாம் நம்ம டவுனுக்குள்ளே பார்க்கவே முடியாது. இது ஜாலியாக குழந்தைங்களாம் அதில் இறங்கி தண்ணியில் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. கொஞ்ச நேரம் அந்த தண்ணியில் விளையாண்டுட்ருக்கோம். நான் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். அவங்களாம் விளையாண்டுட்ருக்காங்க. பாருங்கள், தண்ணி அந்த பம்ப் செட்லேருந்து தண்ணி எந்த அளவுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் நாங்கள் வந்த ரோடு. ரெண்டு பக்கமே செடி கொடிகள் ஃபுல்லாக வயல்வெளிகள் அதிகமாக இருக்குது. இங்கே பார்த்தீங்களா, இதுதாங்க ஒரு தோட்டத்தில் ஒரு வீடு இருக்குது. அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா இதுக்குன்னு தனியாக ஸ்விம்மிங் பூல் மாதிரி அந்த மாதிரி குளம் மாதிரி அமைச்சு அதில் வாத்துங்களை நிறைய பராமரிச்சுட்டு வராங்க. எங்களை நான் போய் பெர்மிஷன் கேட்டேன். அவங்க வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நான் உங்களுக்கு காட்டணுங்கிறக்காக தூரத்துலேருந்து நான் எடுத்தேன் இதை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ தோட்டங்க. வீட்டு பக்கத்துலேயே அப்படியே அந்த மல்லிப்பூவோட வாசனை அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. இது அவங்க வீட்டோட காம்பவுண்டுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீக்கங்காயெல்லாம் வேலி கட்டி வச்சுருக்காங்க. அந்த தோட்டத்துக்கு முன்னாடி அந்த இரும்பு வேலியிலே பார்த்திங்கன்னா இந்த பீக்கங்காயெல்லாம் செடி அந்தளவுக்கு படர்ந்துருக்கு. அதில் அத்தனை பீக்கங்காங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்க ஃப்ரெஷ்ஷாக அன்னன்னைக்கு சமைச்சு சாப்பிட்டுக்கிறாங்க. அந்த சுவையும் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக நம்ம சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கு. அப்படியே நம்ம இது இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறதெல்லாம் பூசணிக்காய் செடி. அதுவுமே நிறைய விளைஞ்சு இருக்குது. செடி எல்லாமே பார்த்திங்கன்னா நல்லா படர விட்ருக்காங்க. ஃபுல்லாக அந்த வேலியில் நல்லா படர விட்ருக்காங்க. அதனால் அது நல்லா படர்ந்து நிறைய செடிகளாக இருக்குது பாருங்கள். இது எல்லாமே பார்த்திங்கன்னா இது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாகவே பாவக்காய் செடி. பாருங்கள், அந்த கொடியில் எந்த அளவுக்கு அந்த இரும்பு கம்பியில் ஃபுல்லாக படர விட்ருக்காங்க. பாவக்காய் அவ்வளோ பாவக்காங்க. இது பாருங்கள், இது இந்த சைடு இருக்கிறதுல எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை படர்ந்து அவங்க வீட்டு முன்னாடியே வந்துருச்சு. அப்படி அந்த வீட்டு முன்னாடியே பார்த்திங்கன்னா தொங்க விட்டுருக்காங்க. இப்போ நம்ம அந்த வீட்டோட என்ட்ரன்ஸில் இருக்கோம். இது தாங்க என் ஃப்ரெண்டு வீடு. அந்த வீட்டு முன்னாடி தான் இருக்கோம் நாம். பாருங்கள், செம்பருத்தி பூ உங்களால் பார்க்க முடியுது. அரளிப்பூ, மஞ்சள் செம்பருத்தி பார்க்க முடியுது. வாழை மரம் இருக்குது. எல்லா செடியும் இருக்குங்க. ஏதாவது இல்லாத செடி ஏதாவது 1, 2 தான் இருக்கும். அந்தளவுக்கு ஃபுல்லாக தோட்டத்துக்கு நடுவில் வீடு இருக்கிறனால நம்மளுக்கு எவ்வளோ யூஸ் பார்த்திங்களா. நல்ல இயற்கை காற்று, ஃப்ரெஷ்ஷான காய்கறிகள்,
இது சிவப்பு செம்பருத்தி. பக்கத்தில் இருக்கிறது தான் கத்தாழை செடி வச்சுருக்காங்க. இது வந்து கத்திரிக்காய் செடி. கொத்து கொத்தா இருக்கு அப்படின்ட்டு. சின்ன நெல்லி அவ்வளோ சத்து இருக்கும் கூட. இது வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வந்து என்ட்ரன்ஸில் உள்ள நுழைஞ்ச உடனே கேட்டுக்கு சைடில் பார்த்திங்கன்னா வாழை மரம் வச்சுருக்காங்க. பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு ஹைட்டில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. மேலே அந்த காம்பவுண்டு மேலே எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த டேபிள் ரோசஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வச்சுருக்காங்க. பார்க்க ஒவ்வொன்றும் வந்து பூக்கள் வந்து அவ்வளோ அழகழகாக இருந்துச்சு. நீங்களே பார்க்கணும். பெரண்டை செடி வச்சுருக்காங்க. பெரண்டை அவ்வளோ மருத்துவ குணம் இருக்குது. பாருங்கள் இது எல்லாமே வந்து அந்த கிராட்டன் வெரைட்டி. அந்த இலையெல்லாம் பார்த்திங்கனாலே தெரியும் உங்களுக்கு வந்து அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. மேலே ஹேங்கிங் பிளான்ஸும் நிறைய விட்ருக்காங்க. அதுலேயுமே வந்து இந்த டேபிள் ரோசஸ் வெரைட்டி நிறைய வச்சுருக்காங்க. அந்த பிங்க் கலரில் வந்து பூக்கள்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. பாருங்கள் இந்த மஞ்சள் கலரில் பூ அந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு வெரைட்டியில் வச்சுருக்காங்க. இது எல்லாமே மல்லி தோட்டங்க. அது பக்கத்தில் இருக்கிறது கம்பு போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பருத்தி செடி பாருங்கள். அந்த பின்னாடி தெரியறது எல்லாமே பருத்தி செடி. வாங்க இதெல்லாம் நம்ம மேலே எல்லாமே வந்து டெரஸ் கார்டனிங் எல்லாம் பார்த்துட்டு அதையும் நம்ம பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் பாருங்கள். மணி பிளான்ட்டோட இலை வந்து நீங்கள் சின்னதாக பார்த்துருப்பீங்க. இது நல்லா வந்து அதுக்கு வந்து ஒரு முட்டு கொடுத்து வளர்த்தோன்னே பார்த்திங்கன்னா இலையெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பெருசாக இருந்தது. இது வந்து நம்ம மாடியில் இப்போ ஏறிட்டுருக்கோம். மாடியில் ஏறும்போதே பார்த்திங்கன்னா மேலே வந்து வச்சுருக்காங்க. அதாவது நம்ம வீட்டில் வந்து வேஸ்ட் ஆகக்கூடிய பைப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அதாவது நம்ம பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது அந்த பைப்பெல்லாம் இருக்கும்ல, அந்த பைப்பில் வந்து மண் போட்டு நிரப்பி அதில் வந்து செடிகள்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பெரிய பெரிய டப்பாங்கள்லாம் இருக்கும்ல, கேனு, அதில் எல்லாம் வந்து அந்த மூடி எடுத்துகிட்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த பைப் கூட அதை கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒன்றுமே வேஸ்ட் ஆகாமல் அந்தளவுக்கு வந்து செடிகளெல்லாம் வளர்த்துருக்காங்க. அதாவது சின்ன இந்த மாதிரி டேபிள் ரோசஸ் இந்த மாதிரி செடிகள்லாம் அதில் போட்டு அவ்வளோ சூப்பராக பராமரிச்சுட்டு வர்றாங்க. நீங்கள் பார்க்குறது வந்து ரெட் கலரில் பிளாசம்ஸ் வெரைட்டிஸ் கூட சேர்ந்த மாதிரி அவ்வளோ பூவெல்லாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதிலே வந்து இந்த டேபிள் ரோசஸ் வெரைட்டிலே அவ்வளோ நிறைய வச்சுருக்காங்க. உங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகள் அது எல்லாமே வந்து ஒரு கிளான்ஸ் காட்டணுங்கிறதுக்காக காட்டிகிட்டு இருக்கேன். இந்த ஐடியாவை வந்து நாமளும் நம்மளோட வீட்டில் வந்து மாடி தோட்டம் போடுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மேலேருந்து நான் கீழே அந்த வியூ காட்டிகிட்ருக்கேன். அந்த ரோடு, அந்த ஊர், இதெல்லாம் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. முக்கியமாக இதை பற்றி தாங்க பேசணும். இது தாங்க கொக்கோ பிட்டு. இது வந்து நம்ம வந்து மாடி தோட்டம் இல்லை கீழே தரையில் யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, நம்ம மண் கலவையோட இந்த வந்து கொக்கோ பீட்டை வந்து கலந்து யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக வந்து நம்ம மாடி தோட்டத்துக்கு இது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, அதிகப்படியான வெயிட்டு வந்து மாடிக்கு வந்து நம்ம பில்டிங்க்கு கொடுக்க வேண்டான்றக்காக வெயிட் கம்மியான இந்த அதாவது தேங்காய் நாரில் செய்யக்கூடிய இந்த கொக்கோ பீட் யூஸ் பண்ணுறோம். இவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக சில திங்ஸ் எல்லாம் வந்து இவங்க வீட்டில் யூஸ் பண்ணுறாங்க. அதாவது நம்ம வீட்டில் தினசரி யூஸ் பண்ணக்கூடிய சமையலுக்கு யூஸ் பண்ண காய்கறிகள், பழங்கள் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ண அதையெல்லாம் வந்து ஒரு பக்கெட்டில் தனித்தனியாக சேர்த்து வச்சுருக்காங்க. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அதெல்லாம் இப்படி காய வச்சு அதை இந்த மாதிரி சல்லடையில் சலித்து இந்த மாதிரி அதை ஃபுல்லாகவே நம்ம அந்த மண் கலவையோடு கலந்து அதை உரமாக யூஸ் பண்ணுறாங்க. அதனால் நம்ம கெமிக்கல் சேர்த்தணுன்ற அவசியம் பாருங்கள். முட்டைத்தோல், காய்கறி, அதுக்கப்புறம் இந்த குப்பையெல்லாம் சேர்ந்து காஞ்சதை திருப்பி ஒரு இதில் கலெக்ட் பண்ணுறாங்க.
வெங்காய சருகை தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க, பழத்தோல் காய்கறிகளை தனியாக கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் சில சில காய்கள், அதை ஆரஞ்சு தோல் தனியாக, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இந்த மாதிரி அதை காய வச்சு சலிச்சு இந்த மாதிரி அது கூடவே வந்து அந்த மண் கலவையோடு நீங்கள் இப்போ பார்க்குறது தான் வந்துட்டு தக்காளி செடியெல்லாம் பார்த்துட்ருக்கீங்க. இது வந்து கத்திரிக்காய் செடி. இது வந்து கற்பூரவள்ளி செடி. பாருங்கள் எந்த அளவுக்கு மருத்துவ குணம் வாய்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு. இது மஞ்சள் செடி. அந்த கிழங்க அப்படியே நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பியும் பாவக்காய் செடி வருது. நிறைய அங்கங்கே நம்ம வந்து விதையை போட்டு வச்ச இடத்துலலாம் செடி அந்தளவுக்கு சூப்பராக வருது. இந்த பூ வந்து பார்த்திங்களா, பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இடையில வந்து அது ஒன்று வந்துகிட்டே இருக்குது. இது பாருங்கள், மாதுளை வந்து எந்த அளவுக்கு அழகாக தொட்டிலேயே அழகாக வளர்த்துருக்காங்க. அப்பப்போ தேவையானது வீட்டுக்கு ஒன்றும் அளவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய வகையான பூச்செடிகள் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இதெல்லாமே செவ்வந்தி, செம்பருத்தி வகைகள், நிறைய பூச்செடி வச்சுருக்காங்க. கலர் கலராக இருக்குது. சாமிக்கு வந்து தேவையான, நம்ம வீட்டில் சாமிக்கு வந்து தேவையான பூக்கள் வீட்லேயே அதிகமாக இருக்குது. அது வந்து உபயோகத்துக்கு நம்மளோட தேவைக்கு அதிகமாகவே இருக்குதுன்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு விதவிதமான பூக்கள். இவங்க மெயினாக என்னென்னா, நம்ம யூஸ் பண்ணுறத விட அதை வந்து ரசிக்கிறாங்க. அதுக்காகவே வந்து இவ்வளோ செடிகள் வந்து வளர்த்துட்டு அது ஒரு வந்து தோட்டக்கலைங்கிறத வந்து ஒரு அழகாக வீட்டில் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. ரோஸ் செடியெல்லாம் நிறைய கலர்ஸில் இருக்குது. பாருங்கள், எல்லோ இருந்துச்சு முதல்ல, ரோஸ் ரெட் கலரில் பார்த்தீங்க. ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு. பக்கத்தில் நம்ம அந்த இப்போ வந்து அந்த மாடியிலேருந்து அந்த வியூ காட்டிகிட்ருக்கேன் பாருங்கள். மல்லிகைப்பூ செடி, அதுக்கப்புறமா இருக்கிறது நடுவில் இருக்கிறது பருத்தி செடிங்க. அதாவது நம்ம வந்து அதையை போய் தொட்டு பார்த்து எல்லாம் வந்து குழந்தைங்களாம் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அதுக்கப்புறமா இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா கம்பு போட்டிருக்காங்க. அவ்வளோ வந்து அழகாக இருந்துச்சு. வீட்டு முன்னாடியே எல்லா செடி அவ்வளோ நல்லா இருந்தது. பாருங்கள், பருத்தி எல்லாம் பக்கத்துலேயே போய் எடுத்து அந்த பருத்தியை வந்து எல்லாம் தொட்டு எல்லாம் எடுத்து பார்த்தோம். குழந்தைங்களுக்கெல்லாம் அதை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுன்னு சொல்லலாம். நெல்லிக்காய் மரத்தில் அந்தளவுக்கு நிறைய நெல்லிக்காய் இருந்தது. சப்போட்டா பாருங்கள், அப்படியே நாங்கள் ஒரு இடத்துக்கு போகும்போது சப்போட்டா மரம், ஒரு ஆலமரம் இருந்ததில் அதில் ஒரு விழுதுகள், அதெல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட். சீத்தாப்பழம் இருந்துச்சு ஒரு வீட்டில் முன்னாடி நாங்கள் போகும்போது. அதாவது நான் போகக்கூடிய வழியில் என்னென்ன இருந்ததோ அது எல்லாமே, பச்சை மிளகாய் எல்லாமே பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ரெட் கலரில் அந்த காஷ்மீரி மிளகாய் மாதிரி அவ்வளோ நல்லா இருந்தது. இதை வந்து நல்லா காரம் கொடுக்குன்றதை விட நல்லா கலர் கொடுக்கும். பாருங்கள், மாமரத்தில் இப்படி வந்து மாங்காயெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்திங்கன்னா தக்காளி செடி பாருங்கள் எந்த அளவுக்கு நிறைய இருக்குன்னு. எல்லாமே கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு.
அவ்வளோ சூப்பராக இருக்குது எல்லா தக்காளியும். காயும் நிறைய இருக்குது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. ஒரு பையுக்கு வந்து 2 செடி வச்சுருப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அதிக நெருக்கம் இல்லாமல் இருக்கும். அப்போ தான் வந்து காய் நல்லா வர்றதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். பச்சை மிளகாய் செடி பாருங்கள், எல்லாமே நிறைய அதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய பச்சை மிளகாய் இருக்குது. எல்லாம் நிறைய பூ வச்சுருக்கு. பார்த்திங்களா, அவரைக்காய் செடி பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ நல்லா இருக்குல்ல, நிறைய பூ விட்டுருக்கு, நிறைய காய் காய்க்கும். இதெல்லாம் நம்ம வீட்டிலே பறித்து வீட்டிலே செய்யும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். மெயின்டைன் பண்ணணுங்க, அதுதான். பார்த்திங்களா, செவந்தி பூ வந்து மஞ்சள் கலர் பூ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து அவங்க பாருங்கள் பறிக்காமையே விட்டுருக்காங்க. அதெல்லாம் வந்து அப்படி அப்படியே அழகுக்காக அப்படியே விட்டுடுறாங்க. அவரைக்காய் செடி வந்து ஒரு 3-4 செடி வச்சுருக்காங்க போல். அங்கங்கே நிறைய செடிகள் இருக்குது. பாருங்கள் முட்டைக்கோஸ், ஐயோ எவ்வளோ அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பெரிய ஒரு ரோஜா பூவை தூக்கி வச்ச மாதிரி பச்சை ரோஜா இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த மாதிரி அவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு முட்டைக்கோஸே பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பை வச்சுருப்பாங்க. பாருங்கள், இடையில தக்காளி வருது. அப்புறம் அடுத்த ரோவில் பார்த்திங்கன்னா பீட்ரூட், பார்த்திங்களா கீழே அப்படியே பீட்ரூட் இருக்குது பாருங்கள், தெரியுதா உங்களுக்கு? பீட்ரூட் அந்த அளவுக்கு இருக்குது. அப்புறம் திருப்பி தக்காளி வருது. வீட்டுக்கு தேவையான எல்லா காய்கறிகளுங்க நமக்கு வந்து வீட்டிலே பறித்து ஒரு குடும்பத்தில் ஒரு 3 பேர் 4 பேர் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் தேவையான காய் நமக்கு வந்து நம்ம மாடி தோட்டத்திலே கிடச்சிருது. அதுவும் ஆர்கானிக்காக கிடைக்கிது. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். பாருங்கள், முள்ளங்கி பாருங்கள், அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குல்ல. மேலே வந்துருச்சு, அப்படியே நம்ம பறிச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் இது ரெடி ஆயிடுச்சு. வெளியே வந்ததுன்னா ரெடி ஆயிடுச்சு தான், நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் வந்து முள்ளங்கி நிறைய வச்சுருக்காங்க. கத்திரிக்காயெலாம் சிலதெல்லாம் காஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க விதைக்காக சிலதெல்லாம் வந்து அப்படியே காய். மெயினாக இது தாங்க சொல்லணும். ஸ்டாண்டு பாருங்கள், செடி வைக்கிறதுக்கு, அதாவது பில்டிங்க்கு வந்து அதிகமாக நம்ம வந்து வெயிட் கொடுக்கக்கூடாதுன்னு இந்த மாதிரி ஸ்டாண்டு வச்சுருக்காங்க. அதுலேயே ஹோல்ஸ் வச்ச மாதிரி இருக்குது. தண்ணி வந்து ஆட்டோமேட்டிக்காக வடிகட்டிடும். அதாவது கல் கட்டடத்தில் கட்டும்போது நமக்கு வந்து பில்டிங் வந்து வெயிட் கூடுது இல்லையா, இந்த மாதிரி வெயிட்லெஸ்ஸாக நம்ம ஸ்டாண்ட் யூஸ் பண்ணும்போது நம்ம பில்டிங் வந்து எந்த டேமேஜும் இல்லாமல் இருக்கும். இது எல்லாமே கத்திரிக்காய் செடி நல்லா பூவிட்டு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதோட இந்த பக்கமாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது நம்ம சின்டாக்ஸ் இருக்குது இல்லையா, அந்த தொட்டி பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பாவக்காய் வந்து கொடி படர விட்டுருக்காங்க. மெயினாக இந்த ஏரியா நீங்கள் எல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா கீரை செடிகள் அதிகமாக வளர்க்குறாங்க. கீரை எல்லாமே அவங்க ஒரு பக்கமாக வச்சுட்டாங்க. பாருங்கள், இந்த பக்கம் வந்து அது கொடி எந்ததெல்லாம் கொடி படருதோ அதுக்கு அந்த நெட்டு கட்டி விட்ருக்காங்க. அந்த நெட்டில் படர்ற மாதிரி அதையெல்லாம் வந்துட்டு ஒரு பக்கமாக வச்சுட்டாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கீரை செடி. பாருங்கள், இது பாலக்கீரை. ஒரு நேரம் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் நம்ம குருமா செய்கிறோம் அப்படின்னா பாலக்கீரையிலே செஞ்சுக்கலாம். அரைக்கீரை இருக்குது, புதினா இருக்குது. பாருங்கள், இங்கே அப்படியே மெயினாக பார்த்திங்க இப்படி எல்லாமே லைனாக ஒவ்வொன்றுமே வந்து ஒவ்வொரு கீரை செடியாக வச்சுருக்காங்க. எல்லாமே எப்படியுமே குறைஞ்சது ஒரு 2 பை வச்சுருக்காங்க. அப்போ தான் ஒரு குடும்பத்துக்கு வந்து தேவையாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இப்போ மெயினாக பாருங்கள், வல்லாரை வச்சுருக்காங்க. வல்லாரை வந்துட்டு குழந்தைங்க வீட்டில் படிக்கிற குழந்தைங்க இருந்தால் அவங்களோட வந்து ஞாபக சக்திக்கு அவ்வளோ நல்லது. பாருங்கள், மல்லிப்பூ செடி, கொத்தி செடி வச்சுருக்குறாங்க. மாதுளங்காய் செடியும் வச்சுருக்காங்க. மாதுளம்பழம் அப்படியே வர்ற மாதிரி டைரெக்டாக வச்சுருக்காங்க. எல்லாமே வந்து சின்ன சின்ன, அதாவது இந்த ட்ரம் சைஸில் இருக்கணும், அதிலே பாதி சைஸில் இருக்கக்கூடியதில் பப்பாளி எல்லாமே வச்சுருக்காங்க. பப்பாளி செடியும் அதில் வச்சுருக்காங்க.
எலுமிச்சை செடியும் வச்சுருக்காங்க. வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.